இஸ்ரேல் ஹமாஸ் அமைப்புக்கு இடையே ஏற்பட்ட சமாதானம் நீடிக்குமா அப்படின்னு இப்ப கேள்வி எழும்பியிருக்கு. நீண்ட நாள் போருக்கு பிறகு ஜனவரி 19ஆம் தேதி அன்னைக்கு போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டுச்சு. இஸ்ரேல் ஹமாஸ் அமைப்புக்கு இடையே நிறைய ஒப்பந்தங்கள் நிறைவேற்றப்பட்டு கையெழுத்தாச்சு. அதன்படி இஸ்ரேல் தரப்பு ஹமாஸ் அமைப்பு கைதிகளை விடுவிக்கணும், ஹமாஸ் தரப்பு இஸ்ரேல் கைதிகளை விடுவிக்கணும். போர் நிறுத்தம் செய்யப்பட்ட பிறகு இந்த ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட்டுச்சு. ஆனா இப்ப ஹமாஸ் அமைப்புல இருந்து கைதிகளை விடுவிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரணம் என்னன்னா, இஸ்ரேல் ஒப்பந்தத்தை மீறி காசா பகுதியில தாக்குதல் நடத்துறதா ஹமாஸ் அமைப்பு குற்றம் சாட்டுது. அது மட்டும் இல்லாம காசா பகுதிக்கு உணவுப் பொருட்கள், மருத்துவ பொருட்கள் போக முடியாத அளவுக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. இஸ்ரேல் தரப்புல இருந்து அதுக்கு மறுப்பு தெரிவிச்சது மட்டும் இல்லாம, இஸ்ரேல் கைதிகளை ஹமாஸ் அமைப்பு விடுவிக்கல அப்படின்னா இந்த போர் நிறுத்தம் அப்படிங்கிறது முடிவுக்கு வந்துடும் அப்படின்னு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவிச்சிருக்காரு. கத்தார் மற்றும் எகிப்து நாடு தான் இவங்க ரெண்டு பேத்துக்கு மத்தியில மத்தியஸ்தம் பண்ணி போர் நிறுத்தம் கொண்டு வர வச்சாங்க. மீண்டும் அவங்களே தலையிட்டு இந்த பிரச்சனையை இப்போதைக்கு முடிச்சு வச்சிருக்காங்க. இஸ்ரேல் ஹமாஸ் தரப்புக்கு ரெண்டு பேத்துக்கும் இடையில இருக்கிற பிரச்சனையில பலியாவது என்னவோ பொதுமக்கள் தான், குறிப்பா பெண்கள், குழந்தைகள், முதியவர்கள். இன்னைக்கு பாலஸ்தீனத்துல பல குழந்தைகள் தங்களோட பெற்றோர்களை இழந்து அனாதையாக்கப்பட்டிருக்காங்க. அங்க உண்டாகி இருக்கிற சேதம்னு சொல்ல முடியாது, அது பெரிய அழிவுன்னு தான் சொல்லணும். அந்த அழிவை சரி செய்யறதுக்கே 15 வருஷத்துல இருந்து 25 வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கெல்லாம் பல பில்லியன் கணக்குல செலவாகும் அப்படின்னு சொல்லப்படுது. இதெல்லாம் இஸ்ரேலோ ஹமாஸோ மனசுல வச்சுக்கிட்டு செயல்பட்டா அங்க மிச்சம் இருக்கிற மக்களோட எதிர்காலத்துக்கு ரொம்பவே நல்லது. தேங்க்யூ.